தமிழ்நாடு 2026 எலெக்ஷன் 360 அப்டேட்ஸுக்கு வரவேற்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டங்களாக அந்த மாவட்டங்கள்ல இருக்கிற தொகுதிகளில் யார் யாரெல்லாம் எந்தெந்த கட்சி சார்பில் போட்டியிடுறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த ரேஸை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆமா. ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போற மாவட்டம் திருவாரூர். ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அடுத்த வீடியோல திருவாரூர் பார்க்க போறோம்னு. ஆமா, திருவாரூர் அப்படின்னு உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? திருவாரூர்னா தேரு, அதுக்கப்புறம் உதயநிதி ஞாபகம் இல்லையா? இல்ல கலைஞர் கருணாநிதி ஞாபகம். இப்போன்னு கேக்குறேன். வருவாரு, கண்டிப்பா வருவாரு. அது ஏன் அப்படி சொல்றாரு அப்படிங்கறத நம்ம கடைசியில பார்க்கலாம். சோ முதல்ல வந்து எந்த தொகுதி எடுக்கலாம்? திருவாரூரை கடைசியிலே பாத்திரலாம். முதல்ல நன்னிலம் பாத்திரலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நன்னிலம் தொகுதியினுடைய எலெக்ஷன் ஹிஸ்டரி என்ன சொல்லுங்க ஐயா? நன்னிலத்துல பாத்தீங்கன்னா அதிமுக 5 முறை ஜெயிச்சிருக்காங்க, திமுக 4 முறை, காங்கிரஸ் 4 முறை ஜெயிச்சிருக்காங்க, தமாக 2 முறை, அதே போல சிபிஐ 1 முறை ஜெயிச்சிருக்காங்க. எல்லா கட்சிகளுமே இங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, எல்லா கட்சிகளுமே ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக சமீபமா கொஞ்சம் ஜெயிக்கிறது அப்படின்றது காமராஜ் அப்படி இப்படி நன்னிலம் ஒரு அதிமுகவுக்கான தொகுதியா இருக்கு. முன்னாள் அமைச்சர் காமராஜ் இந்த தொகுதியை ஹோல்ட் பண்ணாரு. ஆமா ஆமா. 2021 பாத்தீங்கன்னா காமராஜ் போட்டிட்டாரு, திமுக சார்பில் ஜோதிராமன். டிஃபரன்ஸ் ஒரு 4500 வாக்குகள். தொடர்ந்து 3வது முறையா ஜெயிச்சிருக்காரு. ஆமா ஆமா, அந்த மாதிரிதான் ஜெயிச்சிருக்காரு. நாம் தமிழர் சார்பா ஃபாத்திமா ஃபர்கானா இப்போ நாகப்பட்டினத்துல நிக்கிறாங்க. அவங்க 13,500 அந்த அளவுக்கான வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 2024 நிலவரம் என்ன? நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொகுதியாக தான் இருக்கு. இங்க சிபிஐ சார்பா போட்டியிட்ட செல்வராஜ் கிட்டத்தட்ட 93,135 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதிமுக சார்பா போட்டியிட்ட சுர்ஜித் சங்கர் கிட்டத்தட்ட 57,073 வாக்குகள் வாங்கியிருக்காரு. பாஜக சார்பா போட்டியிட்ட ரமேஷ் கிட்டத்தட்ட 18,841 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் சார்பா போட்டியிட்ட கார்த்தியா கிட்டத்தட்ட 24,847 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 25,000 ஆமா வாங்கியிருக்காங்க. எல்லா தொகுதிகளிலும் இங்க கொஞ்சம் அதிகமாவே வாங்கியிருக்காங்க பாஜகவை விட. இதுதான் 2024 நிலவரம். 2026 அங்க என்ன நிலவரம்? 2026 பொறுத்த வரைக்கும் அதிமுகவுல முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர் தான் திரும்பவும் இந்த வேட்பாளராக இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. திமுக தரப்புல பார்த்தோம் அப்படின்னா கடந்த முறை போட்டிட்ட ஜோதிராமன், வழக்கறிஞர் பிரபு, டாக்டர் அப்பர்ணா, ஒன்றிய செயலாளர்களாக இருக்கிற மூலங்குடி பிரபாகரன், அன்பரசன், தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவங்க காமராஜ் எதிர்த்து ஒரு பெரும் படையே யாருக்கு சீட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தேன்மொழி திலீப்குமார் அவங்கதான் வேட்பாளர் இங்க போட்டிடுறாங்க. தாவேக்காவில பார்த்தோம்னா மதன், ஆனந்த், திலக்ராஜ் இவங்க நிர்வாகிகளா இருக்காங்க. இவங்கள யாராவது ஒருத்தர் வேட்பாளராக அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது தளபதியோட கையில தான் இருக்கு. ஆமா. சமூக மக்கள் இங்க யாரெல்லாம் இருக்காங்க? இங்க பட்டியல் சமூக மக்கள், வெள்ளாளர், முக்குளத்தோர் ஓட்டு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அதுபோக இஸ்லாமியர், வன்னியர் சமூகத்தினருக்கும் ஒரு கணிசமான வாக்கு தொகுதியில இருக்கு. இதுதான் நன்னிலம் தொகுதியினுடைய நிலவரம். அடுத்து எந்த தொகுதி எடுக்கலாம்? அடுத்து மன்னார்குடி பார்த்திடலாம். மன்னார்குடியை பொறுத்த வரைக்கும் சிபிஐ 6 முறை வெற்றி பெற்றிருக்காங்க, திமுக 5 முறை வெற்றி பெற்றிருக்காங்க, காங்கிரஸ் 3 முறை, அதிமுக 2 முறை அந்த மாதிரி வெற்றி இங்க ஆதிக்கம் இல்ல, அதிக முறை உரிமையை வென்றெடுத்திருக்காங்க அப்படி சொல்லலாம். அப்படி போய்க்கலாம். ஓகே, மக்களை வென்றெடுத்திருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி நடந்திருக்கு. 2021 தேர்தல் ரிசல்ட் என்ன? 2021 தேர்தலை பொறுத்தவரை டிஆர்பி ராஜா அமைச்சர் இங்க போட்டியிட்டாரு. இவரை எதிர்த்து அதிமுக சார்பா சிவராஜ மாணிக்கம் அவர் போட்டிட்டாரு. 2 பேருக்குமான டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 37,393 வாக்குகள் இருந்தது. அமமுக சார்பா காமராஜ் போட்டிட்டாரு. 40,481 வாக்குகள். ஒரு நல்ல வாக்குகள் அப்படிங்கிறது இந்த தொகுதியில இருந்தது. அமமுக சேர்ந்திருந்தாங்கன்னா அந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு போக வாய்ப்பு இருந்திருக்கு. ஆமா, 40,000 அப்படிங்கிறது அமமுக வேட்பாளரே வாங்கியிருக்காரு காமராஜ். நாம் தமிழரை பொறுத்தளவுல கிட்டத்தட்ட 10,438 வாக்குகள் வாங்கியிருக்காங்க இந்த தொகுதியில. 2024 இங்க என்ன நிலவரம்? 2024 பொறுத்த வரைக்கும் இது தஞ்சாவூர் நாடாளுமன்றத்துக்குள்ளதான் வருது. திமுக தான் போட்டிட்டாங்க. முரசொலி அவர் ஒரு 84,000 அந்த அளவுக்கு வாங்கியிருக்காரு. தேமுதிக சார்பில் போட்டியிட்ட சிவனேசன் அவர் ஒரு 33,000 அந்த அளவுக்கான வாக்குகள் வாங்கியிருக்காரு. கருப்பு முருகானந்தம் ஒரு 27,000 பிஜேபி அவர் வாங்கியிருக்காரு. ஹுமாயூன் கபீர் ஒரு 19,500 அப்படி அது பக்கத்துல வாங்கியிருக்காரு அப்படின்னா வாக்குகள் இருக்கு. ஆமா, நாம் தமிழர் கட்சி இருக்கு. 2026 இங்க யாரு முயற்சி பண்றா? 2026 பொறுத்த வரைக்கும் திமுகவுல திரும்பவும் டிஆர்பி ராஜா அவர் தான் போட்டிடுறதாக உறுதியாக சொல்றாங்க. அதெல்லாம் சேஞ்ச் இருக்க வாய்ப்பு இல்ல. அதே மாதிரி அதிமுகவுல கடந்த முறை போட்டிட்ட சிவராஜமாணிக்கம் அவரு, ஆர்ஜி குமார், பொன் வாசுகிராமன், சேரன்குளம் மனோகரன் இவங்கெல்லாம் அதிமுக சார்பில் சீட்டு கேட்கிற முயற்சியில இருக்காங்க. நாம் தமிழர் யாரு? நாம் தமிழர் சார்பா பார்த்தோம்னா பாரதி செல்வன்
அவர் வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காரு. தாவேக்கால பார்த்தோம்னா ராஜா, சாதிக் அலி, பரிபாலன் இவங்க வந்து நிர்வாகிகளா இருக்காங்க. இவங்கள யாராவது ஒருத்தர் வந்து வேட்பாளர் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. பாரதி செல்வன் நீங்க சொன்னீங்க, இப்ப எந்த ஒரு கட்சியுமே ரெஜிஸ்டர் பண்ணும்போது வெளியில வந்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படி என்ன பொறுப்பு வேணா இருக்கலாம். ஆனா நீங்க தேர்தல் ஆணையத்துல பதிவு பண்ணும்போது தலைவர், பொருளாளர், செயலாளர் அந்த மாதிரி தான் பதிவு பண்ணணும். அப்படி கட்சியோட தலைவரா சீமான், கட்சியோட செயலாளரா தடா சந்திரசேகரன், அவர் இப்ப வந்து இறந்துட்டாரு. கட்சியோட பொருளாளரா பாரதி செல்வன் தான் போட்டுதான் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. 3 பேர் தான். அப்புறம் ஒரு கட்டத்துல ஒரு கோச்சிட்டு வந்து கட்சி விட்டு வெளில போய் பழநெடுமாறன் அவரோட கட்சியில இருந்தார், தமிழர் தேசிய முன்னணியில. அப்புறம் திரும்பவும் தாய்க்கழகத்துக்கே, எப்படி திமுக தான் தாய்க்கழகத்துக்கு போவாங்களா, நாங்களும் போவோம்னு சொல்லி வந்துட்டாரு. ஒரு மனிதநேயமிக்க மருத்துவர் கூட அவர். பொதுவா அந்த பக்கம் கொஞ்சம் மக்கள் பணியெல்லாம் செஞ்சிருக்காரு. சமூக மக்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முக்குலத்தோர், முத்திரையர், பட்டியலினத்தோர், இஸ்லாமியர், இந்த சமூக மக்கள் எல்லாம் வந்து வசிக்கிறாங்க, இருக்காங்க. ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல வந்து இருக்காங்க. மன்னார்குடியும் பார்த்தாச்சு, நன்னிலம் பார்த்தாச்சு, மன்னார்குடி பார்த்தாச்சு. அடுத்து வந்து அப்படியே திருத்துறைப்பூண்டிக்கு போயிடலாம். திருத்துறைப்பூண்டி தொகுதியை பொறுத்தவரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இங்க அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 11 முறை இங்க வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக 2 முறை, காங்கிரஸ் 1 முறை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் 1 முறை இங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இதுதான் தேர்தல் வரலாறா இருக்கு. 2021 இங்க என்ன நிலவரம் வெங்கட்? 2021 இங்க சிபிஎஸ் சார்பில் மாரிமுத்து அவர் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அதிமுக சார்பில் சுரேஷ்குமார் போட்டிட்டாரு. இவங்க 2 பேருக்கு இடையிலான வாக்கு வித்தியாசமே 30,000 வாக்குகள் இருக்கு. நாம் தமிழர் கட்சி 3ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 15,000 வாக்குகள் கிடைச்சிருக்கு. சிபிஐ மாரிமுத்து பத்தி சொன்னீங்க. அவரு அந்த கூரை வீட்டிலேயே வச்சு அவர் அந்த சமயத்துல பேசுபொருளா ஆனவர். ஆமா, இப்பயுமே வந்து கூரை வீட்டுல தான் இருக்காரு இல்லையா? ஆமா, நம்ம கூட ஒரு டாக்குமெண்ட்ரி எல்லாம் பண்ணிருக்கோம். ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். போய் பாக்குறவங்க பாத்துக்கலாம். ஓகே. திருத்துறைப்பூண்டியுமே வந்து நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளதான் வந்து வருது. சிபிஐ சார்பில் செல்வராஜ் அவர் வந்து ஒரு 87,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு அது கிட்ட. அதே போல வந்து சுஜித் சங்கர் அவருமே வந்து ஒரு 37,000, அதிமுக அவர் 37,000 இந்த அளவுக்கு வாங்கியிருக்காரு. பாஜக சார்பில் போட்டிட்டு ரமேஷ் வந்து ஒரு 18,000 அந்த அளவுக்கு வாங்கியிருக்காரு. நாம் தமிழர் கார்த்திகா இங்கேயுமே ஒரு 23,600 சொல்லி இங்கேயுமே பாஜக தாண்டி போயிருக்காங்க. ஆமா, நல்ல வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 2026 நிலைமை என்ன? 2026 தேர்தலை பொறுத்தவரை திமுக கூட்டணியில சிபிஐக்கு இந்த தொகுதியை கொடுத்தாங்க அப்படின்னாக்க மீண்டும் மாரிமுத்து வேட்பாளராக அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நேரடியா திமுகவே இங்க போட்டியிட்டா AKS விஜயன், ஆடலரசன், இளையராஜா இவங்க எல்லாம் போட்டியிடுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மேக்சிமம் அந்த தொகுதி வந்து சிபிஐக்கு தான் கொடுப்பாங்க. அதனால மாரிமுத்து தான் வேட்பாளராக அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. அதிமுகவில் யாரெல்லாம் ட்ரை பண்றாங்க? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை போட்டியிட்ட சுரேஷ்குமார் அவருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பாலதண்டாயுதம், உமா மகேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 பேரும் இந்த போட்டியில இருக்காங்க. கடந்த முறை போட்டியிட்டவங்க அடிப்படையில் அவருக்கு சுரேஷ்குமாருக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. நாம் தமிழர் சார்பா பாத்தீங்கன்னா வினோதினி அவங்க வந்து கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தாவேக்கால பாரதி, மணிகண்டன், தமிழரசன் இவங்க எல்லாம் வந்து நிர்வாகிகளா இருக்காங்க. சோ அவங்கள யாராவது ஒருவர் வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சமூக மக்கள் இங்க யார்? சமூக மக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டியலினத்தவர், முத்தரையர், முக்குலத்தோர், இஸ்லாமியர்னு பரந்துபட்ட மக்கள் வசிக்கிறாங்க. இவங்கதான் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளா இந்த தொகுதிகள இருக்காங்க. இதுதான் திருத்துறைப்பூண்டி தொகுதியுடைய நிலவரம். அடுத்து என்ன தொகுதி? அடுத்து என்ன மீதி இருக்கிறது? திருவாரூர் தான் இருக்கு. கடைசியில அதை பாத்திரலாம். கடைசியிலதான் வந்தா விநாயகன்ற மாதிரி திருவாரூர். ஆமா. சோ திருவாரூரை பொறுத்த வரைக்கும் திமுக 8 முறை ஜெயிச்சிருக்காங்க. அதுல வந்து ஒரு இடைத்தேர்தலும் அடங்கும். காங்கிரஸ் வந்து 4 முறை ஜெயிச்சிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு 4 முறை ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக, காங்கிரஸ் 1 முறை வந்து ஜெயிச்சிருக்காங்க. 2021 பார்த்தோம் அப்படின்னா பூண்டி கலைவாணன் அவர் தான் இங்க திமுக சார்பில் போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு. அதிமுக சார்பில் பன்னீர்செல்வம் போட்டிட்டாரு. இவங்க 2 பேருக்குமான வாக்கு வித்தியாசமே கிட்டத்தட்ட 51,000 வாக்குகள். ஆமா. நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டிட்டு 26,300 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. SDPI அவங்க வந்து போட்டிட்டாங்க. அவங்க வந்து 6,364 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. கூட்டணியில இருந்தாங்க. ஆமா. சோ இது வந்து 2021 நிலவரம். 2024 என்ன நிலவரம்? இந்த தொகுதியும் நாகப்பட்டினம் நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட தொகுதியாக தான் இருக்கு. சிபிஐ சார்பா போட்டியிட்ட செல்வராஜ் கிட்டத்தட்ட 98,365 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதிமுக சார்பா போட்டியிட்ட சுர்ஜித் சங்கர் அவர் கிட்டத்தட்ட 43,847 வாக்குகள் வாங்கியிருக்காரு. பாஜக சார்பா போட்டியிட்ட ரமேஷ் 19,972 வாக்குகள் வாங்கியிருக்காரு. நாம் தமிழர் சார்பா போட்டியிட்ட கார்த்திகா
இங்கேயும் அதிக வாக்குகள், அதாவது பாஜக விட அதிக வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 24,782 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அவங்க ஒட்டுமொத்தமாவே 3வது இடம் வந்தாங்க. ஆமா, நாகப்பட்டினத்துல 3வது இடம். அதான் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலுமே 3வது இடத்துல இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில அவங்க 3வது இடத்துல தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2026 இங்க என்ன நிலவரம்? 2026 பொறுத்த வரைக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து திருவாரூர்ல போய் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதும் தீவிரமா அந்த பேச்சு இருக்கு. ஏன் திடீர்னு தொகுதியை சேஞ்ச் பண்றாரு? இல்ல தாத்தாவோட தொகுதி பாரம்பரியம் அப்படின்ற மாதிரி போகலாம். இல்லைன்னா இப்ப வந்து நிறைய டிவிக்கு எல்லாம் வந்து சென்னைக்குள்ள எல்லாம் வாக்குகள் வாங்குறாங்க, நிறைய வாங்குவாங்கலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி எதுவும் கணக்குகள் இருக்கா அப்படிங்கறதும் தெரியல. அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சேப்பாக்கம் நம்ம பேசும்போது பார்த்தோம், அங்க டிஎம்கே பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் கள நிலவரம் இருந்தது. அதன் அடிப்படையில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதற்கான வாய்ப்புகள் குறைவுதான். பட் பாரம்பரியமான தொகுதி இல்ல திருவாரூர் தாத்தாவோட இது ஒரு சென்டிமெண்டா அப்படி போகலாம். அடுத்த முதல்வர் அப்படிங்கறதுனால அங்க பொசிஷன் பண்ண விரும்புறாங்களா? அதுக்குமே வந்து வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா கலைவாணன் தான் திரும்ப வந்து கேண்டிடேட்டா நிப்பாரு. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி உதயநிதி அங்க போயிட்டாரு அப்படின்னா பூண்டி கலைவாணனுடைய நிலை என்ன? அவர் எங்க போட்டிடுவார்? அவர் வந்து ஏற்கனவே வந்து தலைவருக்காக தொகுதியெல்லாம் விட்டு கொடுத்து நின்னவர். அப்புறம் அவரு மறைவுக்கு பிறகுதான் இடைத்தேர்தலில் நின்னாரு. அதுக்கப்புறம் பொது தேர்தல் நின்று ஜெயிச்சாரு. அவரு தலைவர் குடும்பத்துக்கு விட்டு கொடுக்குறதுனா திருவாரூர் நிற்பேன், இல்லன்னா உங்களுக்காக விட்டு கொடுத்து தலைவர் குடும்பத்துக்கு விட்டு கொடுக்குறதுனா வந்து கண்டிப்பா அவர் வந்து வேற தொகுதியெல்லாம் கேட்க மாட்டார். வேற தொகுதி கேட்பதற்கான வாய்ப்பு, ஏன்னா கூட்டணி கட்சிக்கு போகும், மாவட்டத்துக்குள்ள ரிசர்வேஷன் தொகுதி இருக்கும். அப்படின்னும் போது அவர் பெரும்பாலும் திருவாரூர் தான் நிக்க வாய்ப்பு. ஒருவேளை அவருக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஒரு நிழல் எம்எல்ஏவா இருப்பாரு. ஆமா ஆமா நிச்சயம். ஏன்னா உதயநிதி அங்க ரெகுலரா போறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்னும் போது, ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர் வந்தப்பவே பிரச்சாரத்துல என்ன சொன்னார்னா, இந்த தொகுதியில நீங்க திமுக வேட்பாளரை ஜெயிக்க வச்சா மாதத்துல 2 நாள் இந்த தொகுதியில இருப்பேன்னு சொன்னாரு. இது வரைக்கும் எத்தனை தொகுதியில 2 நாள் இருந்தாருன்னு தெரியல. கரெக்ட். அந்த அடிப்படையில பார்த்தோம்னா அவர் இங்க வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு தெரியுது. அதிமுக சார்பில் யார் போட்டி? அதிமுக சார்பா பார்த்தோம்னா கடந்த முறை போட்டிட்ட பன்னீர்செல்வம் மீண்டும் ட்ரை பண்றாரு. கலியபெருமாள், பாலாஜி ஆகியோரும் சீட்டுக்கான ரேஸ்ல இருக்காங்க. இந்த தொகுதியை பாஜகவும் கேட்கறதா ஒரு பேச்சு இருக்கு. ஒருவேளை பாஜக ஒதுக்குனாங்கன்னா அவங்கள யாராவது ஒருத்தவங்க போட்டிடுவாங்க. ஓகே. நான் தமிழர் சார்பில் அஸ்வினி பூபதி பாலன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. தாவேகா தரப்புல நிர்வாகிகளாக இருக்கிற மதன், ஆனந்த், திலக்ராஜ் இவங்கள யாராவது போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதுதான் திருவாரூர் தொகுதியோட நிலவரம். ஆமா, ஒட்டுமொத்தமா இந்த திருவாரூர் மாவட்டம் முழுக்க பார்த்து முடிச்சாச்சு. அடுத்ததா எந்த தொகுதி பார்க்கணும், எந்த மாவட்டம் பார்க்கணும் அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்களும் வந்து அந்த தகவல்கள் எல்லாம் திரட்டிட்டு வரோம். நாங்க இப்ப சொல்லியிருக்கக்கூடிய தொகுதிகள்ல உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் புதுசா யாராவது ட்ரை பண்றாங்க அப்படின்னாலும் கூட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.